கேரளாலே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸான மீஷப்புலிமலா. இந்த ட்ரிப் பற்றின, இந்த ட்ரெக் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். மீஷப்புலிமலாங்கிறது கிட்டத்தட்ட 8661 ஃபீட் ஹை அபவ் சீ லெவலில் இருக்குது. இதை பற்றின ரிவ்யூஸ் பார்க்கும்போது இது ரொம்ப ஈஸியாக ஏறிடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் திஸ் இஸ் ஆக்சுவலி அ மாடரேட் ட்ரெக். அவ்வளோ ஈஸி கிடையாது. பிகாஸ் ஆஃப் அங்கே இருக்கிற அந்த சில்லு காற்று, அந்த ஆல்டிடியூட், அதுனாலே இது ஒரு மாடரேட் ட்ரெக் ஆகுது. நம்மளோட ஜேர்னி KFDC மூணார் ஆஃபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம நேற்று வட்டவடா, இன்றைக்கி மார்னிங் வட்டவடா கவர் பண்ணோம். நேற்று மூணார் கவர் பண்ணினோம், கேப் ரோடு. வட்டவடா முடித்து KFDC ஆஃபீஸ் மூணாரில் வந்து நம்மளோட பாஸ், ஆன்லைன் புக்கிங் டீட்டெயில்ஸ் காமிச்சு பாஸ் கொடுப்பாங்க. அந்த பாஸ் எடுத்துக்கிட்டு அங்கேருந்தே ஆஃப் ரோடுக்கு ஒரு ஜீப் அவங்களே புக் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளே கூட ப்ரைவேட்டாக புக் பண்ணிக்கலாம் ஜீப் வேணும்னா. அப்படி ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டு நம்ம வந்த வண்டியை அந்த KFDC ஆஃபீஸ் வாசல்லையே விட்டுட்டோம். அண்ட் வி ஸ்டார்டட் ஆஃப். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சைலண்ட் வேலி. இதெல்லாமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். நிறைய ஷூட்டிங்ஸ் இந்த இடத்துல நடக்கும். நம்ம நேற்று வட்டவடாவில் அந்த பைசன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு ஆஃப் ரோடு ஜீப் ட்ரைவ் போய் ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸ், அந்த டைகர் கேவ் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அதை விட இது வந்து இன்னும் ஒரு ஆஃப் ரோடு, ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரியே ஒரு டிப்பிக்கல் ஆஃப் ரோடு. இங்கே வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் அடிஷ்னலாக ஷேர் பண்ணுறேன். இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம ரோடோ மேன்ஷன் அப்படிங்கிற இடத்துல தான் நம்மளோட ஸ்டே புக் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெக்கை KFDCயோட ஆன்லைன் சைட் வழியாக புக் பண்ணிக்கலாம். இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது ஸ்டேக்கு. இப்போ பார்க்குறது பேஸ் கேம்ப். இங்கே டென்ட் ஸ்டே பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் மேலே போனோம்னா ரோடோ மேன்ஷன், கான்க்ரீட் பில்டிங்ஸ். அங்கே சில் வெதருக்கு டென்ட்டை விட அந்த ரோடோ மேன்ஷனில் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு எங்களுக்கு தோணிச்சு. இந்த பேஸ் கேம்ப்லேருந்து நம்ம புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம பேர்லாம் எழுதி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நைட் நேராக போய் ரோடோ மேன்ஷனில் ஸ்டே பண்ணிட்டோம். ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு கிளம்பிடணும் ஒரு பிளாக் டீ சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொன்னாங்க. 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம், இல்லைன்னா நம்மளோட சன்ரைஸ் மிஸ் பண்ணிவிடுவோம். 6:25க்கு 6:30 கிட்டத்தட்ட சன்ரைஸ். நாங்கள் ஏற ஆரம்பிக்கும்போது சூரியன் இன்னும் வரல, மெதுவாக வராரு. மேலே போனதுமே சன்ரைஸ். நம்ம கைடு அவர் டெய்லி வர்றதுனால டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தில் ஏறிடுவார். எங்களுக்கு 1/2 an hour ஆச்சு. இட் வாஸ் வெரி ஸ்டீப். நல்ல ஒரு ஸ்டீப் ஏறி தான் இந்த ஃபஸ்ட்டு மலைக்கு வரணும். வெறும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் நம்ம ஸ்டே பண்ண அந்த ரோடோ மேன்ஷன்லேருந்து. பட் இங்கே இருக்கிற அந்த ஆல்டிடியூட்னாலையும் செம்ம சில்லு காற்றடிச்சிட்டு இருந்தது. ரொம்ப சில்லாக காற்றடிச்சிட்டு இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் குல்லாலாம் போட்டுக்கிட்டு, ஷாலு, அதுக்கு மேலே நாங்கள் லேயர்டு க்ளோத்திங்லாம் போட்டுட்டு தான் போனோம். 2-3 டிஷர்ட்டோ இல்லை ஜாக்கெட்ஸோ எல்லாம் போட்டுக்கிட்டு தான் ஏறணும். ஆனால் ஃபர்தராக இங்கேருந்து நம்ம நடக்க போகிற ட்ரெக்கில் கொஞ்சம் ஹீட் வந்துடும். அதனால் லேயர்ட் க்ளோத்திங் வச்சுருந்தா பெட்டர். இந்த வியூ இஸ் அமேசிங். ஏறி வந்த டயர்ட்னஸ் எல்லாமே மறந்துடும். இப்போ நம்ம கீழே அந்த ரோடோ மேன்ஷனில் ஸ்டே பண்ணோம் இல்லையா? பேஸ் கேம்புக்கு டென்ட் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு கிட்டத்தட்ட 4400 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. 2 பேர் ஒரு டென்ட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம். ரோடோ மேன்ஷனில் ஸ்டே பண்ணுறதுனா நாங்கள் புக் பண்ணும்போது 5600 இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 6600, 6600 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஸ்டேக்கு. விச் இன்க்ளூட்ஸ் ஈவினிங் வர டீ, அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், ஏர்லி மார்னிங் அந்த டீ, நைட்டுக்கு டின்னர். ஸோ ஈவினிங் டீ, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் இது எல்லாமே இதில் இன்க்ளூடட். நாங்கள் அப்படியே அந்த ட்ரெக் ஆரம்பிச்சிட்டோம். அங்கங்கே ரோடோ டென்ட்ரான்ஸ், நேபாளோட நேஷ்னல் ஃப்ளவர். மிஸ்டர் ஏழுமலை இருக்காரு, நம்மளை சேஃபாக கொண்டு போய் சேர்த்துருவாரு. ஐயோ, சபரிமலை பார்த்தா இது கொஞ்சம் எப்படி கம்பேரிட்டிவ்லி கம்மி தானா? அப்படியே ஒரு மலையாக ஏறிட்டே இறங்கிட்டே போயிட்டு இருந்தோம். 7 மலை ஏறி இறங்கணும் இங்கே. இப்போ தான் அந்த 7 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ட்ரெக்கு. அங்கங்கே ரொம்ப நல்ல இனிப்பான ஸ்வீட்டான தண்ணி கிடைக்கிற ஸ்ட்ரீம்ஸ் இருந்தது.
நம்ம ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தால் போதும், இங்கேயே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் தூக்கிட்டு நடக்கணுங்கிறது இல்லை. கொஞ்சம் தூரத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரிஞ்சுது. அவ்வளோ தூரத்துக்கு நடக்கணுமே அப்படிங்கிறதுனால பக்கத்தில் எல்லாம் போய் பார்க்கல. இங்கே இருக்கிற அந்த சில் வெதருக்கு காங்க்ரீட் பில்டிங்கில் ஸ்டே பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருந்தது எங்களுக்கும். நைட்டெல்லாம் ரொம்ப சில்லாக இருந்தது. நாங்கள் வந்தது ஜனவரியில் வந்தோம், பொங்கலுக்கு அப்புறமா. அங்கங்கே சின்ன டவுன்ஸ் எல்லாம் தூரத்தில் தெரியுது. இந்த போகிற வழியில் எல்லாமே இந்த வயலட் பூக்கள் பூத்துருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் அந்த நீலகிரி டீர்னு சொல்கிற அந்த வரையாடுன்னு சொல்லுவாங்க கேரளாவில், இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என்னால் அதை ஜூம் பண்ணி காமிக்க முடியல, ரொம்ப தூரத்தில் இருந்தது. இப்படியே நடந்து ஜாலியாக போயிட்டுருக்கோம். இங்கே வர்றதுன்னா KFDC ஆஃபீஸ் வழியாக புக் பண்ணிட்டு வர்றது தான் கரெக்டாக இருக்கும். தனியாக ப்ரைவேட்டாக வருது இந்த மாதிரிலாம் வருது, சேஃப்டியும் கிடையாது அண்ட் இல்லீகலும் கூட. முன்னாடிலாம் ஃபைன் தான் போட்டுட்டு இருந்தாங்க, இப்போல்லாம் பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க. அதனால் ப்ராப்பராக ஆன்லைனில் புக் பண்ணிகிட்டே வாங்க. அங்கே தெரியறது தான் நம்மளோட டெஸ்டினேஷன். அதுதான் நம்ம லாஸ்ட் மலை ஏற போகிறோம். அங்கே நீங்கள் வருதுன்னா கையில் கொஞ்சம் சாக்லேட்ஸ், கொஞ்சம் ஆரஞ்சு, இந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக இல்லாத பொருட்களை எடுத்துகிட்டு வாங்க சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அது கொஞ்சம் நல்ல எனர்ஜி கொடுக்கும் நம்ம இந்த ஸ்டீப்ஸில். இந்த ரோடோடென்ட்ரான் திருப்பியும் நிறைய இடத்துல பூத்துருக்கு. இந்த ரோடோ அப்படிங்கிற ஃப்ளவரோட பேர் தான் ரோடோ மேன்ஷன் அப்படின்னு அந்த ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வச்சுருக்காங்க. மேலே பீக்குக்கு வந்துவிட்டோம். என் மேலே வந்ததுமே அந்த ஜேர்னியோட டயர்ட்னஸ் எல்லாமே மறந்து போச்சுங்க. 6 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். 8:45 தான் இந்த பீக்குக்கு ரீச் ஆகும். 6:15 ஸ்டார்ட் பண்ணோம். 8:45 தான் இந்த பீக்குக்கு ரீச் ஆகிறோம். இங்கே வந்ததுமே எதையும் சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு வைப். மீசப்புலிமலை பார், வியூவை பார். ரொம்ப கஷ்டப்படணும். இந்த பக்கம் கேரளா, அந்த பக்கம் தமிழ்நாடு. நம்ம பார்டரில் நின்றுட்டுருக்கோம். நம்ம நடக்கிற இடத்துலையே பார்த்தோம்னா ஒரு லைன் மாதிரி இருக்குது. இந்த சைட் கேரளா, அந்த சைட் தமிழ்நாடு. முன்னாடி நீங்கள் பார்க்குறது கொழுக்குமலை. இங்கே கூட வந்த ட்ரெக்கர்ஸ் சில பேர் கேம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே உட்காந்து விளையாடிட்டு அங்கங்கே உட்காந்து பாட்டு கேட்டுட்டு எல்லாம் போயிட்டுருந்தாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருந்தாங்க. ஸோ இப்போ பின்னாடி தெரியறது தான் கொழுக்குமலை. இங்கேருந்து இறங்கி நம்ம போகக்கூடாது, போகவும் முடியாது, அலவுட் இல்லை. ஏன்னா அது அடுத்த ஸ்டேட்டோட லிமிட்குள்ளே வருது. தமிழ்நாடு பார்டர். இந்த பக்கம் கேரளா, அந்த பக்கம் தமிழ்நாடு. நீ தமிழ்நாட்டில் இருக்கிற, நான் கேரளா நின்றுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபோட்டோ எடுத்துருக்கேன். இதுதான் லைன். இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த வியூ எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்லோவாக நாங்கள் திரும்பி இறங்க ஆரம்பிக்கிறோம். இதோ அங்கே அந்த ரோடோட பெரிய மரமே இருக்குது. கிட்டத்தட்ட 250 years ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த ரோடோ மேன்ஷன் இங்கே வந்து 2 டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. டபுள் ரூம்ஸும் டீலக்ஸ் ரூம்ஸ் இருக்குது, இல்லைனா ட்ரிபிள் பெட்ரூம்ஸும் இருக்குது. இங்கே வந்து எக்ஸ்ட்ரா பெட் போட்டுக்கலாம்லாம் நீங்கள் யோசிக்கவே செய்யாதீங்க, ஆப்ஷனே இல்லை. ஆனால் இங்கே ஸ்டே பண்ணால் நல்ல ஹீட்டர், சோலாரில் ஒர்க் ஆகிற ஹீட்டர்லேருந்து தண்ணி கிடைக்கும் குளிக்கிறதுக்கெல்லாம். அந்த சில்னஸுக்கு நல்ல இதமாக இருக்குது. 2 டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. கீழே டீலக்ஸ் அண்ட் மேலே 4 பேர் படுத்துக்கிற மாதிரி பெரிய ரூம்ஸும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் இங்கே அக்காமடேட் பண்ண முடியும் குறைஞ்சபட்சம். அண்ட் கொஞ்சம் கீழே அந்த ஷெட்டு போட்டிருக்கிற இடத்துல தான் நம்மளோட சாப்பாடு எல்லாமே. அதுக்கு பக்கத்துலேயே கேம்ப் ஃபயர்லாம் நைட்டில் நடந்துகிட்டு இருந்தது. இங்கேருந்து இந்த பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம திரும்பி மூணார் டவுனுக்கு வரோம். அங்கே நேராக குமரகம் போகிறோம். அடுத்து நம்ம பண்ண போகிறது கோட்டயம் போயிட்டு அங்கே குமரகமில் ஒரு போட்டிங், ஹவுஸ் போட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட காமெண்ட்ஸ், வியூஸ், ஃபீட்பேக் எல்லாமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச் த நெக்ஸ்ட் வீடியோ, குமரகம் ஹவுஸ் போட்.
Thank you so much for watching, and thank you so much for all your support. Keep supporting me. Take care. See you in the next video. Don't miss it.